நீங்க எப்ப பண்ணாலும் சரி யூசர் கிட்ட இருந்து மார்க் வாங்குற மாதிரி பாத்துக்கோங்க. என்டர் யோர் இங்கிலீஷ் மார்க், அதுக்கப்புறம் தமிழ் int of input of enter your தமிழ் மார்க், இங்கிலீஷ் தமிழ், அதுக்கப்புறம் மேக்ஸ் எடுத்துக்கோமே. அப்படியே காப்பி பண்ணி போட்டுறேன், தமிழுக்கு பதிலா மேக்ஸ். கரெக்டா? இதுல என்ன பண்ண போறோம்னா யூசர் வந்து பாஸ் ஆயிட்டாரா இல்லையா அப்படின்றது நம்ம செக் பண்ண போறோம். இஃப் இங்கிலீஷ் greater than or equal to 35 and Tamil greater than or equal to 35 and max greater than or equal to 35 இருந்ததுன்னா print pass, யூசர் வந்து பாஸ் ஆயிட்டாரு. இல்ல அப்படின்னா print fail. கரெக்டா? இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இப்போ இதை நான் ரன் பண்றேன். இது போன கிளாஸ்லயே பார்த்ததுதான் இல்லையா? இங்கிலீஷ் மார்க் வந்து 56, 65, 89 பாஸ். பர்ஃபெக்ட். யூசர் வந்து எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டாரு. ஓகே, இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து 3 மார்க் வாங்கியிருக்கோம். இங்கிலீஷ்ல கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 35க்கு அபவ் 35க்கு மேல இருக்கா, அண்ட் அது மட்டும் கிடையாது தமிழ்லயும் 35க்கு மேல இருக்கா, அது மட்டும் கிடையாது மேக்ஸ்லயும் 35க்கு மேல இருக்கா, எல்லாத்துலயும் 35க்கு மேல இருந்தா பாஸ், இல்லைன்னா ஃபெயில். அதுதான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுது இல்லையா? இங்க நான் இன்புட் கொடுக்கறது வந்து நான் என்ன இன்புட் வேணா கொடுக்கலாம். கரெக்டா? இப்ப இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது கீழே என்டர் யுவர் மேக்ஸ் மார்க்னு கேக்குது. நான் என்ன இன்புட் வேணா கொடுக்கலாம். கரெக்டா? எந்த நம்பர் வேணா கொடுக்கலாம். இஸ் தட் ரைட்? கரெக்ட். ஓகே, இப்ப இந்த யூசர் பாஸா ஃபெயிலா? பாஸ் தான் சார். 100க்கு தான் சார் கொடுக்கணும். ஓகே, சோ இந்த யூசர் வந்து பாஸ்ன்னு எப்படி சொல்ல முடியும்? யூசர் தப்பான இன்புட் கொடுத்துட்டாரு. இங்கிலீஷ்ல 15,485 மார்க் எங்கேயாவது எடுத்து பார்த்திருக்கீங்களா? சோ இதுல டெஃபினட்டா என்டர் பண்ணும்போது நான் தப்பா என்டர் பண்ணிட்டேன். கரெக்டா? நான் வந்து கரெக்டா என்டர் பண்ணிருக்கணும், கான்சியஸா என்டர் பண்ணிருக்கணும். என்டர் பண்ணும்போது நான் தப்பா என்டர் பண்ணிட்டேன். ஒரு இன்வாலிட் நம்பரை நான் என்டர் பண்ணிட்டேன். இத வந்து அப்போ யூசர் வந்து நம்பர் என்டர் பண்ணணும் அப்படின்னா வேலிடான நம்பர் என்னது? இங்கிலீஷ் மார்க்குன்னு நான் கேட்கறேன். நீங்க 15,485 வந்து தப்புன்னு சொல்லிட்டீங்க. அப்போ யூசர் வந்து எந்த நம்பர்லாம் என்டர் பண்ணா கரெக்ட்? 100 less than 100. ஓகே, 100 இருக்கணும். கரெக்டா? ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஓகே, சோ யாருக்காவது டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கா? 100 இல்லைன்னா 100க்கு கம்மியா இருக்கணும். அதுல ஏதாவது டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கா? வேற ஏதாவது தோணுதா? சரி, நோ சார். ஓகே, குட். ஸோ 59, 100, 87. இந்த யூசர் பாஸா ஃபெயிலா? பாஸ் சார். ஓகே, வெரி குட். 100க்கு கம்மியா 100 விட கம்மியா தான் இருக்கணும் மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? 87 minus 15, 20. யூசர் பாஸா ஃபெயிலா? மைனஸ்ல மார்க் வரக்கூடாது சார். அது ஃபெயிலுக்கு அர்த்தம் தான் சார். மைனஸ் மார்க் வாங்க முடியுமா? செமஸ்டர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. முடியாது சார்.
கிளாஸ்ல வேணா டீச்சர் மைனஸ் மார்க் போட்டு விடுவாங்க, எக்ஸாம்ல காப்பி அடிச்சீங்க ஒழுங்கீனமா இருந்தீங்கன்னு மைனஸ் மார்க் போட்டு விடுவாங்க. ஆனா செமஸ்டர் எக்ஸாம்ல வாங்க முடியுமா? அப்போ மேக்சிமம் 100 அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு கிரைட்டீரியா என்ன? ப்ளஸ்ஸா மைனஸான்னு கொடுக்கணும் சார். வேற எப்படியாவது சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் 100 அப்படின்னு நான் ஒரு கிரைட்டீரியா சொல்றேன். அப்ப இன்னொரு கிரைட்டீரியா என்ன? மினிமம் சார். மினிமம் என்ன? மினிமம் மினிமம் 35. 35வா? அதாவது பாஸா ஃபெயிலான்னு சொல்றதுக்கு மினிமம் 35. இங்க வந்து நான் பாஸா ஃபெயிலான்ற ஒரு கிரைட்டீரியாக்குள்ளேயே வரல. கொடுக்குற நம்பர் கரெக்டா தப்பான்னு தான் செக் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப -50 0 to 100 தான் வேலிடான ரேஞ்சு. அப்போ மேக்சிமம் இஸ் 100, மினிமம் இஸ் 0. 0க்கு கம்மியா இருந்தாலோ 100க்கு ஜாஸ்தியா இருந்தாலோ கொடுத்துருக்க நம்பர் தப்பு. கரெக்டா? அப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கி இது வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு நம்ம, அதாவது இந்த யூசர் வந்து பாஸ் ஆயிட்டாரா ஃபெயில் ஆயிட்டாரா அப்படின்னு செக் பண்றதுக்கு முன்னாடி யூசர் கொடுத்த நம்பர் வேலிடா இன்வாலிடான்னு செக் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த யூசர் பாஸ் ஆயிட்டாரா இல்லையான்றது தெரியும் இல்லையா? தப்பான நம்பர் கொடுத்துட்டு 15,450 கொடுத்துட்டா அந்த யூசர் பாஸ்ன்னு இந்த ப்ரோக்ராம் சொல்லிட்டு போயிடும். ஆனா யூசர் கொடுத்த நம்பரே தப்பு. -10 கொடுத்துட்டு போயிட்டோம்னா இந்த யூசர் ஃபெயிலுன்னு சொல்லிடும். ஆனா யூசர் தெரியாதனமா மைனஸ் என்டர் பண்ணிட்டாரு. ஆனா அந்த யூசரை தப்புன்னு சொல்லிட்டோம், ஃபெயிலுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? யூசர் எடுத்தது 100 இருக்கும், ஆனா தெரியாதனமா -100 என்டர் பண்ணிட்டாங்க. எத்தனை தடவை நீங்க போன்ல டைப் பண்ணும் போது தப்பா டைப் பண்ணி அனுப்பியிருப்பீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட. அது இன்டென்ஷனலா பண்றது கிடையாது, தவறுதலா பண்றது. அப்போ இந்த இடத்துல யூசர் கொடுக்கறது கரெக்டா தப்பா வேலிடான இன்புட் தான் கொடுத்துருக்காரா அப்படின்னு நான் செக் பண்ணணும் இல்லையா? யூசர் கொடுக்குற இன்புட்டு வேலிடா அப்படின்றது நான் செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு வேலிடேஷன். யூசர் கொடுக்குற இன்புட்டு கரெக்டா தப்பான்னு வேலிடேட் பண்றோம், அதுக்கு பேரு வேலிடேஷன். வேலிடேஷன் அப்படின்றத இந்த வேர்டை அப்பப்ப நான் யூஸ் பண்ணுவேன். வேலிடேஷன்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் இஃப் கண்டிஷன். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல யூசர் கொடுத்தது கரெக்டா தப்பா, இந்த சினாரியோக்கு இது கரெக்டா தப்பா, அதுதான் வேலிடேஷன். ஓகேவா? சரி, இப்போ இங்கிலீஷ் மார்க் வந்து யூசர் கரெக்டா என்டர் பண்ணிருக்காரா இல்லையான்னு செக் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இங்கிலீஷ் மார்க் வந்து யூசர் கரெக்டா அந்த 0 to 100 தான் கொடுத்துருக்காரா அப்படின்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்? சரி, உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்கிறேன். யூசர் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாரு, அந்த கொடுக்குற நம்பரை வேலிடா இன்வாலிடான்னு யூசர் கிட்ட சொல்லணும். ரெண்டுல எதை சொல்லுவீங்க? ரெண்டுத்தையும் சொல்லுவீங்களா? ஒரு நம்பரை பொறுத்து வேலிட்னா வேலிட்னு சொல்லுவீங்களா, இன்வாலிட்னா இன்வாலிட்னு சொல்லுவீங்களா, ரெண்டுத்தையும் சொல்லுவீங்களா, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களா? சொல்ல முடியும். ஓகே, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ரைட்டு. ஒரு இன்புட்டுக்கு ஒண்ணுதான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வேலிடான இன்புட் கொடுத்தா வேலிட்னு சொல்லுவோம், இன்வாலிடான இன்புட் கொடுத்தா இன்வாலிட்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுத்தையும் நீங்க சொல்லுவீங்களா, இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொன்னா போதுமா? இன்வாலிட்னு சொன்னா போதும். இன்வாலிட்னு சொன்னா போதும் இல்லையா? வேலிட்னு ஏன் சொல்லணும்? இப்போ நீங்க யூசர், நீங்க ஜிமெயில் ஓபன் பண்றீங்க, உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டா போட்டீங்க, லாகின் ஆகுமா? இல்லைன்னா நீங்க கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லுமா? உள்ள போயிடும் இல்லையா? நீங்க லாகின் தப்பா கொடுத்தீங்கன்னா இன்வாலிட் பாஸ்வேர்டுன்னு சொல்லும், இன்வாலிட் கிரெடென்ஷியல், இன்வாலிட் யூசர் நேம், இன்வாலிட் பாஸ்வேர்டுன்னு சொல்லும். நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா சொல்லாது, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? நீங்க தப்பா கொடுத்தீங்கன்னா தப்பா கொடுத்தீங்கன்றது சொல்லணும், கரெக்டா கொடுத்தீங்கன்னா கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னு ஏன் சொல்லணும்? அந்த மாதிரி சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்போ இங்க இங்கிலீஷ் மார்க் வந்து தப்பா கொடுத்துட்டாங்க அப்படின்னா தப்பா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா மட்டும் போதும். நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்க, தமிழ் மார்க் கரெக்டா கொடுத்துட்டீங்க, மேக்ஸ் மார்க் கரெக்டா கொடுத்துட்டீங்க, அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட். அப்போ இங்கிலீஷ் மார்க் தப்பா இருந்ததுன்னா தப்பா இருக்குன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான். கரெக்டா இருக்கிறத சொல்ல போறது இல்ல. அப்ப என்ன பண்ணணும்?
என்ன செக் பண்ணலாம்? எப்படி செக் பண்ணணும்? யார் வேணா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். இங்கிலீஷ் வந்து கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 100 இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் சார். ஓகே, இங்கிலீஷ் வந்து கிரேட்டர் தேன் 0, அதுக்கப்புறம் லெஸ் தென் 100 இருக்கா இருந்தா வேலிட்ஸ். ஓகே, நம்ம யூசர் கிட்ட என்ன சொல்ல போறோம்? வேலிட்னு சொல்ல போறோமா, இன்வாலிட்னு சொல்ல போறோமா? இன்வாலிட்னு சொல்லணும். சோ அப்ப அத அப்படியே மாத்தி போட்டுக்கணும். ஓகே, மாத்தி போட்டுக்கிட்டோம்னா இது எடுத்து முன்னாடியா? இல்ல லெஸ் தென் போட்டுறலாம் சார். கிரேட்டர் தென் எடுத்துட்டு ரெண்டு இடத்துல லெஸ் தென் போட்டு. சரி, கிரேட்டர் தென் எடுத்துட்டு ரெண்டு இடத்துலயும் லெஸ் தென் போடணும். ரெண்டு இடத்துல லெஸ் தென் போட்டாச்சு, கரெக்டா? If English greater than okay if English less than 0 and greater than 100 இருந்துச்சுன்னா invalid. ஓகே, ரைட். ஸோ உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இங்கிலீஷ் மார்க் வந்து எப்போ இன்வாலிட் ஆகும்? ஒரு மார்க் வந்து எப்போ இன்வாலிட் ஆகும்? 0க்கு கம்மியா இருந்தா இன்வாலிட் இல்லையா? ஸோ இஃப் இங்கிலீஷ் லெஸ் தென் 0 இருந்ததுன்னா பிரிண்ட் இன்வாலிட் இங்கிலீஷ் மார்க். லெஸ் தென் 0வா இருக்கு அப்படின்னா தட் மீன்ஸ் நெகட்டிவ் நம்பர். 0வா இங்க கவுண்ட் பண்ணக்கூடாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு போடக்கூடாது. ஏன்னா 0 வந்தா இன்வாலிட்னு சொல்றீங்க. ஈக்குவல் டு இங்க போடக்கூடாது இல்லையா? லெஸ் தென் 0வா இருந்ததுன்னா, அதாவது நெகட்டிவ் நம்பரா இருந்தா மட்டும்தான் இன்வாலிட். இது மட்டும்தான் இன்வாலிடா அப்படின்னா கிடையாது. 0 விட கம்மியா இருந்தாலும் இன்வாலிட், இல்லைன்னா கிரேட்டர் தேன் 100 இருந்தாலும் இன்வாலிட். ஸோ ரெண்டுல ஏதோ ஒண்ணு உண்மையா இருந்ததுன்னா அது இன்வாலிட். அப்போ இங்க நான் என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும்? ஆர் ஆபரேட்டர். வெரி குட், ஆர் ஆபரேட்டர். ஆர் இங்கிலீஷ் கிரேட்டர் தேன் 100. 0 விட கம்மியா இருந்ததுன்னா இன்வாலிட், 100 இல்லைன்னா 100 விட கிரேட்டரா இருந்தாலும் இன்வாலிட். இப்போ இதை நான் ரன் பண்றேன். இங்கிலீஷ் மார்க் வந்து -85. ஏன் எதுவுமே சொல்லல? ஏன் எதுவுமே சொல்லல? இன்வாலிட் இங்கிலீஷ் மார்க்னு சொல்லிருக்கணும்ல, ஏன் எதுவும் சொல்லல? எல்ஸ் ஸ்டேட்மென்ட் கொடுக்கலையா? ரெண்டு இஃப் இருக்கு சார். எது கொடுக்கல? எல்ஸ் கொடுக்கலையா சார்? 3 இன்புட் வாங்குனதுக்கு அப்புறம் தான் சார் செக் பண்ணுது. ஒரு நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் லக்ஷ்யா, எல்ஸ் கொடுக்கலையா? ஐ தாட் லைக் அந்த மாதிரி வரும்னு நினைச்சேனா. ஓகே, ரைட். லக்ஷ்யாக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, நீங்க என்ன சொன்னீங்க? ரெண்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கோம் சார். எந்த இஃப்? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லெஸ் தென் 0 ஆர் கண்டிஷன். செகண்ட் இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் 3க்குமே பார்த்துருக்கோம். ஓகே, அப்படி ரெண்டு யூஸ் பண்றதுனால இது வந்து இன்வாலிட்னு சொல்லலையா? ஓகே, சோ இப்போ கீழே அவுட்புட் வந்து ப்ரோக்ராம்ல எத்தனாவது லைன்ல நிக்குது? எத்தனாவது லைன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு? செகண்ட் லைன் சார். எத்தனாவது லைன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு? செகண்ட் லைன் சார். கேட்டுருச்சு. மத்தவங்க கிட்ட நான் ஆன்சர் கேக்குறேன். எத்தனாவது லைன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு? செகண்ட் லைன் தான் சார். அப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கு அப்புறமே கொடுக்கணுமா சார் இந்த கமெண்ட்டை? கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் லைனுக்கு அப்புறமே கொடுக்கலாம். ஸோ ப்ரோக்ராம் வந்து இன்னும் செகண்ட் லைனே முடிக்கல, முதல் லைனை மட்டும் தான் முடிச்சிருக்கு. செகண்ட் லைன், தேர்ட் லைன், இதை தாண்டி தான் லைன் நம்பர் 6க்கு வரும். அப்போ இன்வாலிட் இங்கிலீஷ் மார்க்னு இப்ப எப்படி சொல்லும்?
ப்ரோக்ராம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே எக்ஸிக்யூட் ஆகும். இங்கிலீஷ் மார்க் கொடுத்த உடனே அது இன்வேலிட்னு சொல்லிருமா அப்படின்னா சொல்லாது. லைன் நம்பர் 6ல தான் எழுதிருக்கீங்க. இப்ப லைன் நம்பர் 2 தான் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. அது எப்படி லைன் நம்பர் 6 எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? எல்ஸ் இல்ல அதனால பிரிண்ட் ஆகல அப்படின்னீங்க. எல்ஸ் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ எல்ஸ் போட்டிருந்தா என்ன போட்டிருப்பீங்க? வேலிட் மார்க்னு போட்டிருப்பீங்க. ஆனா நான் கொடுத்தது தெளிவா இது இன்வேலிட்ன்றது தெரியுது. -85 இன்வேலிட் அப்படின்றது எனக்கு தெளிவா தெரியுது. நான் போட்டிருக்க இஃப் கண்டிஷன்லயும் இது கரெக்டான இஃப் கண்டிஷன் அப்படின்றது எனக்கு 100% ஷியூரா தெரியும். ஏன்னா மார்க் லெஸ் தென் 0வா இருந்தா இன்வேலிடு, இல்ல கிரேட்டர் தென் 100 இருந்தா இன்வேலிடு. -85 வந்து டெஃபினட்டா லெஸ் தென் 0. ஸோ இது டெஃபினட்டா இன்வேலிடு. அப்ப இன்வேலிட் இங்கிலீஷ் மார்க்ன்றது பிரிண்ட் ஆயிருக்கணும். அதுக்கு எல்ஸ் பார்ட் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, எனக்கு தேவை கிடையாது இல்லையா? ஸோ டெஃபினட்டா இது இன்வேலிட் மார்க் தான். அப்போ இதுக்கு இந்த இஃப்க்கு எல்ஸ் தேவை கிடையாது. எந்த இஃப்க்குமே எல்ஸ் தேவை கிடையாது. ஆனா எல்ஸ் இருக்கணும் அப்படின்னா இஃப் கட்டாயமா தேவை. போன கிளாஸ்ல அதுக்கு முந்தின கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ நீங்க ப்ரோக்ராம்ல எப்பயுமே கவனிக்க வேண்டியது என்னன்னா, எந்த லைன்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி எந்தெந்த லைன்லாம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் தான். கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல ஆரம்பிச்சது அப்படின்னா ஒவ்வொரு லைனா தான் போகும், ஜம்ப் பண்ணிலாம் போகாது. ஓகேவா? ரைட். ஸோ அதனால சார் இந்த இங்கிலீஷுக்கு கொடுத்த கண்டிஷன் நம்ம 3 சப்ஜெக்ட்டுக்குமே கொடுக்கலாம், மிச்சம் இருக்க 2 சப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்கலாம்ல சார்? கொடுக்கலாம்ல, அப்படி கிடையாது, கட்டாயமா கொடுக்கணும். கட்டாயமா கொடுக்கணும். சரியா? கட்டாயமா கொடுக்கணும். இப்ப வந்து நான் இங்கிலீஷ்க்கு நான் செக் பண்ணிட்டேன். ஓகே, இதே இதுதான் நான் தமிழுக்கும் செக் பண்ண போறேன், மேக்ஸுக்கும் செக் பண்ண போறேன். ஸோ நான் இங்கிலீஷை நான் இப்படியே காப்பி பண்ணி நான் இங்க போட்டுக்கிறேன். நீங்க போட்டீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கிளாஸ் கொஞ்சம் விறுவிறுன்னு போகணுன்றதுக்காக நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. காப்பி பேஸ்ட் பண்றதுல 1000 பிரச்சனை வரும். இன்வேலிட் தமிழ் மார்க், இன்வேலிட் மேக்ஸ் மார்க். ஸோ எப்பயுமே நீங்க ப்ரோக்ராம்ல காப்பி பேஸ்ட்லாம் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் காப்பி பேஸ்ட் பண்ணனா எங்க எடிட் பண்ணணும், என்னென்னலாம் எடிட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் எதை காப்பி பண்றேன், எதை பேஸ்ட் பண்றேன்னு எனக்கு பக்காவா தெரியும். அதனால நான் பண்றேன். நீங்க அதை பண்ணணும்ன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். டோன்ட் டூ தட். டைப் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் டைப் பண்ணுங்க. ஆரம்ப காலத்துல அப்பெல்லாம் நாங்க டைப் பண்ணிட்டு தான் இப்ப நாங்க காப்பி பேஸ்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்கோம். அதனால டெஃபினட்டா டைப் பண்ணணும். ஓகே, டோன்ட் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ரைட். ஸோ இப்போ நான் எல்லா இஃப் கண்டிஷனும் போட்டேன். இங்கிலீஷ் மார்க்கும் நான் வேலிடான்னு செக் பண்ணிட்டேன், தமிழ் மார்க்கும் வேலிடான்னு செக் பண்ணிட்டேன், மேக்ஸ் மார்க்கும் வேலிடான்னு செக் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுவோம். என்டர் யுவர் இங்கிலீஷ் மார்க் 110. என்டர். இது வேலிடா இன்வேலிடா? இன்வேலிட் சார். ஓகே, இன்வேலிட். வெரி குட். என் ப்ரோக்ராம் அடுத்து என்ன பண்ணும்? இன்வேலிடுன்னு சொல்லிருச்சு, அடுத்து என்ன பண்ணும்? அடுத்து நெக்ஸ்ட் தமிழ் மார்க்குக்கு போகும் சார். அடுத்து தமிழ் மார்க்குக்கு போகுமா, வேற ஏதாவது பண்ணுமா? இன்வேலிட்னு சொல்லுங்க சார், பிரிண்ட் ஆகும். ஓகே, இன்வேலிட்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்ஜெக்டோட மார்க்ஸ் கேட்கும். ஓகே, அடுத்த சப்ஜெக்டோட மார்க் கேட்குமா, வேற ஏதாவது பண்ணுமா? சார் லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகும். அது இன்வாலிட்னா அடுத்த லைனுக்கு தான் சார் அது வரும். ஓகே, ஷூரா? கான்ஃபிடென்ட்டா? அது கான்ஃபிடென்ட் தான் சார். அதுக்கு அடுத்து நம்ம எதுவும் கொடுக்கல சார். இன்வாலிட்னா இதான் பண்ணணும், அதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. ஓகே, அடுத்து தமிழ் மார்க் தான் கேட்கும். நீங்க சொன்னது கரெக்ட் தான். இன்டர்வியூல இப்படிதான் கேட்பாங்க. கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க சொன்ன ஆன்சரை திரும்ப சொல்லணும். இதுதான் கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்றது. நான் 2வது தடவை இந்த கொஸ்டினை கேட்ட உடனே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க இல்லையா? ஏன்னா உங்க மேலேயே உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ரைட்? 110 கொடுத்துட்டா இது இன்வேலிட் இங்கிலீஷ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தமிழ் மார்க்கை கேட்க ஆரம்பிச்சிடும். என்டர் யுவர் தமிழ் மார்க் -98. இன்வேலிட் தமிழ் மார்க்னு சொல்லிட்டு மேக்ஸ் மார்க்கை கேட்க ஆரம்பிக்கும் 85.
இப்போ ஃபெயிலுன்னு சொல்லிருச்சு. இப்போ இது யூசர் பாஸா ஃபெயிலான்னு கேட்டா நமக்கே தெரியாது. அப்போ இங்க என்ன பண்ணிருக்கணும் நம்ம? என்ன பண்ணிருக்கலாம்? சார் இன்வாலிடா இருந்தா வேலிடா என்டர் பண்ண சொல்லி கேட்டிருக்கலாம் சார். என்ன என்ன கேட்டிருக்கலாம்? வேலிடான நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்கலாம் சார். நம்ம கவனக்குறைவால கூட நம்பர் தப்பா டைப் பண்ணிருக்கலாம்ல. ஓகே ரைட். அடுத்து யாரோ ஒருத்தவங்க பேசுனீங்க, என்ன பண்ணிருக்கலாம்? அடுத்து யாரோ பேசுனீங்க. ஆனா இங்க பாஸோட எலிஜிபிலிட்டி அந்த கண்டிஷனும் கொடுத்துருக்கலாம். நம்ம வெறும் இன்வேலிடா வேலிடான்றது மட்டும்தான் பார்த்தோம். ஓகே, ஆனா என்னோட இன்டென்ஷன் வந்து மார்க் வந்து பாஸா ஃபெயிலான்னு செக் பண்றதுதான் என்னோட ப்ரோக்ராம். யூசர் கொடுத்துருக்க மார்க் வந்து இன்வேலிடா வேலிடான்னு செக் பண்ண வேண்டியது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. அது யூசருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? யூசர் தப்பா கொடுத்தா மட்டும் நீங்க தப்பா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லணும். இப்போ நீங்க ஜிமெயில போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா உங்க பாஸ்வேர்டு கரெக்டானு நீங்க செக் பண்றீங்களா இல்ல உங்க இமெயில செக் பண்றதுக்காக நீங்க கொடுக்குறீங்களா? உங்களோட இன்டென்ஷன் என்ன? லாகின் பண்றதா? ஆமா, லாகின் பண்றது வந்து உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டா போட்டிருக்கேன்னு செக் பண்றதுக்காக நீங்க போடுறீங்களா இல்ல உங்க மெயில செக் பண்றதுக்காக போடுறீங்களா? மெயில செக் பண்றதுக்கு தான் போடும். மெயில செக் பண்றதுக்கு. அப்போ மெயில செக் பண்றதுக்கு நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுறீங்க. அது யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்ட்னு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க தப்பா போட்டீங்கன்னா தப்புன்றத சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஜிமெயில்ல நீங்க தப்பான யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அது சும்மா இருந்துச்சு எதுவுமே சொல்லல அப்படின்னா என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியாது. இன்டர்நெட் ஒர்க் ஆகலையா இல்ல பிரவுசர் ஹேங் ஆயிடுச்சா என்ன பிரச்சனைனே தெரியாது. அப்போ நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்பா போட்டீங்கன்னா தப்புன்றத சொல்லணும் இல்லையா? அதுதான் வேலிடேஷன். நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா கரெக்டா போட்டீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களோட இன்டென்ஷன் வந்து உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டானு செக் பண்றது கிடையாது. உங்க இன்டென்ஷன் இமெயில் பார்க்கணும். இமெயில் பார்க்கறதுக்கு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கரெக்டா போடணும். இந்த ப்ரோக்ராமோட இன்டென்ஷன் மார்க் வந்து பாஸா ஃபெயிலா, யூசர் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டாரா ஃபெயில் ஆயிட்டாரா, அதுதான் இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷன் நம்ம மீட் பண்ணும் போது யூசர் தப்பான மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தப்பா கொடுத்துட்டாருன்னா தப்பா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லணும். நம்ம யூசர் கரெக்டா கொடுக்குறாரா தப்பா கொடுக்குறாரான்றது நம்ம இன்டென்ஷன் கிடையாது. யூசரோட இன்டென்ஷன் அது கிடையாது. நான் கொடுக்குற மார்க்கு கரெக்டா தப்பான்னு செக் பண்றது யூசரோட இன்டென்ஷன் கிடையாது. ஒருவேளை தவறுதலா கொடுத்துட்டாருன்னா இன்வேலிடுன்னு சொல்லணும். கரெக்டா கொடுத்தா கொடுக்க வேண்டிய அவசியம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ரைட். ஓகே, 2 பேர் இதுல வேற என்ன பண்ணலாம்னு கேட்டேன். 2 ஆன்சர் வந்தது. வேற என்ன பண்ணலாம்? யூசர் 110ன்னு கொடுத்தாரு, இன்வேலிட் இங்கிலீஷ் மார்க்குன்னு சொல்லிட்டு தமிழ் மார்க்கை கேட்டோம். -98ன்னு கொடுத்தாரு, இன்வேலிட் தமிழ் மார்க்குன்னு சொல்லிட்டு மேக்ஸ் மார்க்கை கேட்டோம். இந்த ப்ரோக்ராம்ல வேற என்ன சேஞ்ச் பண்ணலாம்? இப்ப இங்கிலீஷ் மார்க் இன்வேலிடா கொடுத்தோமா அடுத்து திரும்பியும் இங்கிலீஷ் மார்க் வந்து கேட்கணும் சார். சாரி, ஆஃபீஸ்ல ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட். இன்வேலிட் இங்கிலீஷ் மார்க்கு கொடுத்தோம்னா யூசர் கிட்ட திரும்ப கேட்கணும். ஓகே ரைட். வேற என்ன பண்ணலாம்? நீங்க சொன்ன ஆன்சருக்கு எல்லாமே ஐ மீன் நீங்க சொன்ன ஆன்சருக்கு எல்லாமே கான்செப்ட் வந்து லூப் திரும்ப திரும்ப பண்ணணும். பட் லூப் வந்து இப்ப நம்ம சொல்லி கொடுக்க போறது இல்ல, இது லேட்டர் வரும். ப்ரோக்ராமா அப்படியே நிப்பாட்டிக்கலாமா? நீங்க தப்பான மார்க்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் நிப்பாட்டிக்கலாமா? இங்கிலீஷ் மார்க் தப்பா கொடுத்துட்டாரு அப்படின்னா அடுத்து தமிழ் மேக்ஸ் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதனால பிரயோஜனமே கிடையாது இல்லையா? கரெக்டா? எஸ் நோ? எஸ் சார், ப்ரோக்ராம் நிப்பாட்டிக்கலாம் சார். ஓகே. ஸோ ப்ரோக்ராமை வந்து நிப்பாட்டிக்கணும் அப்படின்னா இந்த லைன் நம்பர் 4க்கு அப்புறம் கீழே போகவே கூடாது இல்லையா? பிரிண்ட் இது பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்து லைன் நம்பர் 6க்கு போகவே கூடாது. 8 பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா
அடுத்து 10க்கு போகவே கூடாது. இப்படிதான் ரன் பண்ணணும். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம் இந்த இடத்துலயே நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பைத்தான்ல வந்து நீங்க மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ரிட்டர்ன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஐ மீன் ரிட்டர்ன் ஒரு கீவேர்டு இருக்கும். அங்க இருந்து அது போட்டீங்கன்னா அப்படியே ப்ரோக்ராம் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். பைத்தான்லயும் ரிட்டர்ன் ஒன்று இருக்கு, ஆனா அந்த ரிட்டர்னை இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஏன்றது நான் லேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி கொடுக்கும் போது சொல்றேன். இந்த இடத்துல ரிட்டர்ன் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக நான் இம்போர்ட் sys அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் மாடியூல் வந்து நான் இம்போர்ட் பண்றேன். sys.exit of 0. இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆயிரணும் இல்லையா, ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்துல அப்படியே நின்றணும். அதுக்காக நான் system.exit நான் போடுறேன். எல்லா இஃப்க்குள்ளேயும் இந்த sys.exit போடணுமா அப்படின்னா போட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க தேவையோ அங்க மட்டும் போடணும். நான் இங்க 3 இஃப்ல போட்டிருக்கேன் அப்படின்றதுனால உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்ல எல்லாத்துலயும் எக்ஸிட் போடணுமானா அவசியம் கிடையாது. இங்க நான் ஏன் போட்டேன்ற இன்டென்ஷன் நான் சொல்லிட்டேன். இங்கிலீஷ் மார்க்கு யூசர் தப்பா கொடுத்துட்டாரு, -25 கொடுத்துட்டாரு அப்படின்னா தமிழ் மேக்ஸ் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா யூசர் வந்து பாஸா ஃபெயிலான்னு செக் பண்றோம், கொடுத்துருக்க மார்க்கு தப்பு அப்படின்றப்போ அடுத்த 2 சப்ஜெக்ட் வாங்குறதுல அர்த்தமே கிடையாது இல்லையா. அந்த ரீசன்னால நம்ம வந்து ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதை இப்ப நான் ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வேலிடான இன்புட் கொடுப்போம். 55, 68, 95. யூசர் வந்து பாஸ், வெரி குட். இப்போ அடுத்த இன்புட் 85 -98 இன்வேலிட் தமிழ் மார்க்குன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் நின்றுச்சு, தெரியுதா. அதுக்கப்புறம் மேக்ஸ் மார்க்கு கேட்கல, அந்த ப்ரோக்ராம் அங்கேயே நின்றுச்சு, மேக்ஸ் மார்க்கு கேட்கல. இதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா சிஸ் அப்படின்ற ஒரு சிஸ்னா சிஸ்டமோட பேக்கேஜுக்கு ஸோ பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இது மேல வச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். அதுல எக்ஸிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடும். எக்ஸிட்ன்றது ப்ரோக்ராமை எக்ஸிட் பண்ணிடும், அதுக்கப்புறம் ஃபர்தர் கண்டினியூ ஆகாது. ஓகே ரைட், எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். சார் எக்ஸிட்குள்ள சார் 0 போட்டிருக்கோம். ஓகே, எக்ஸிட்குள்ள ஒரு எக்ஸிட் கோட் கொடுக்கணும். ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த எக்ஸிட் கோட் வந்து எதுக்குன்னா ஒரு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு தெரியும், எதனால ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்றது இந்த நம்பர் சொல்லும். ஸோ இதுல எக்ஸிட் இது வந்து ஒரு ப்ராசஸோட எக்ஸிட் கோடுன்னு சொல்லுவாங்க. நீ அதை கூகுள்ல தேடிப்பாரு, ப்ராசஸோட எக்ஸிட் கோட் அப்படின்னு சொல்லி கூகுள்ல தேடிப்பாரு, யூ வில் கெட் சம் இன்ஃபர்மேஷன். ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ்ல இப்ப நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்னா அது வந்து எல்லாருக்கும் புரியுமான்னு எனக்கு தெரியல, அதனால நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறது இல்லை. ப்ராசஸ் எக்ஸிட் கோட் அப்படின்னு கூகுள்ல தேடிங்கன்னா யூ வில் கெட் சம் ஆன்சர். ஓகேவா. இன்னும் அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா நீங்க கூகுள்ல படிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் எண்ட் ஆஃப் த கிளாஸ் இது ஏன் 0 அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா. அதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க. எக்ஸிட்னா என்ன, அப்படி எக்ஸிட் கோட்னா என்ன அப்படின்றத நீங்க படிச்சு பார்த்துட்டு உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்கிட்ட சொல்லணும். உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நான் ஃபர்தர் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போதைக்கு அங்க 0 போடணும்னு வச்சுக்கோங்க. 0 தான் போடணுமானா கிடையாது, உள்ள எந்த நம்பர் வேணா போடலாம், -1 -2 1 2 3 என்ன வேணா போடலாம், இட்ஸ் அப் டு யூ. நான் 0 போட்டிருக்கேன். ஓகே ரைட், எனி கொஸ்டின், எனி அதர் கொஸ்டின்? ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் போடணும், ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள 4-5 ஸ்டேட்மெண்ட் போடணும் அப்படின்னா என்ன போடுவாங்க? ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அப்படின்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல என்ன போடுவாங்க? உங்கள சில பேருக்கு சி லாங்குவேஜ் தெரியும், சொல்லுங்க. எல்சிஃப். அது வேற.
நான் இஃப்க்குள்ளேயே ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட். இப்போ லைன் நம்பர் 4ல ஒரு இஃப் இருக்கு. அந்த இஃப்க்குள்ள எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்கு? அந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எத்தனை லைன் எக்ஸிக்யூட் ஆகும்? 2 லைன். 2 லைன். இந்த இஃப்க்குள்ள 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு இஃப்க்குள்ள மோர் தென் 1 ஸ்டேட்மெண்ட் போடணும் அப்படின்னா என்ன போடுவாங்க? நெஸ்டட் இஃபா சார்? எல்ஸ் இஃப் சார். ஓகே, என்னோட क्वेश्चन வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸ்லாஷ் n போட்டா அடுத்த லைனுக்கு வரும். சி லாங்குவேஜ்ல இப்படி போறோம்னு வச்சுக்கோங்களேன். இஃப் நம் லெஸ் தேன் 0 அப்படின்னு போட்டு இதுக்கு கீழே வந்து நான் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் எழுதணும். என்ன போடுவாங்க இங்க? கர்லி பிரேசஸ் இப்படி போடுவாங்களா? இப்படி போடுவாங்களா? இப்படி போட்டுட்டு இதுக்குள்ள நம்ம எழுதுவோம் இல்லையா? பைத்தான்ல இந்த கர்லி பிரேசஸ் கான்செப்ட் கிடையாது. மத்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இருக்கு. சி, C++, .NET, ஜாவா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இருக்கு. பைத்தான்ல இது கிடையாது. அப்போ பைத்தான்ல வந்து இந்த sys.exit வந்து இஃப் கண்டிஷனுக்கு உள்ள வருதா வரலையா அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா அந்த இஃப்க்கு கீழே இருக்கிற இண்டென்டேஷன் தான். இண்டென்டேஷன் நான் சொல்றது, நான் யூஸ் பண்ற வேர்டு இண்டென்டேஷன். ஓகே, இண்டென்டேஷன் அப்படின்னா இங்க லெஃப்ட்ல இருந்து எவ்வளவு கேரக்டர்ஸ் தள்ளி இருக்கு, இதுதான் இண்டென்டேஷன். ஸோ இங்க நான் என்டர் அடிச்சு நான் போடும் போது இங்க ஒரு டேப் கொடுத்து நான் டைப் பண்ண ஆரம்பிச்சேன். தட் மீன்ஸ் ஒரு இண்டென்ட்ன்றது ஒரு டேப் ஸ்பேஸ். ஓகே, ஒரு இண்டென்ட் தள்ளி இருக்கு. இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து இது இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது, ஐ மீன் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்றது, எத்தனை ஸ்டேட்மெண்ட் ஒரு இண்டென்ட் தள்ளி இருக்கு அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்போ இங்க தமிழ் அப்படின்றது தமிழ் மார்க் வந்து நான் அடுத்த லைன்லயே வாங்குறேன், sys.exitக்கு அடுத்த லைன்லயே வாங்குறேன் அப்படின்னா இந்த தமிழ் மார்க் வந்து மேல இந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ள கிடையாது. இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள 2 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. இந்த தமிழ் வந்து இஃப் கண்டிஷனுக்கு வெளியே இருக்கு. எப்படி வெளியில இருக்குன்னு நான் சொல்றேன்? எப்படி சொல்றேன் அப்படின்னா இண்டென்டேஷன் கொடுக்கல. ஒருவேளை நான் தமிழ் மார்க் இப்படி இண்டென்டேஷன்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கிலீஷ் மார்க் வந்து இன்வேலிடா இருந்துச்சுன்னா மட்டும்தான் தமிழ் மார்க்கை வாங்குமா? கரெக்டா? இங்கிலீஷ் மார்க் தப்பா இருந்தாதான் தமிழ் மார்க் வாங்கும் அக்கார்டிங் டு திஸ் லாஜிக். கரெக்டா? அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளதான் நான் தமிழ் மார்க்கை வாங்கியிருக்கேன். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இன்வேலிட் மார்க் கொடுத்தாதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இன்வேலிட் மார்க் கொடுத்தா தமிழ் மார்க்கை கேட்கும். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? புரியலன்னா என்ன புரியலன்றது சொல்லுங்க. கேள்வி புரியலையா? இப்போ இண்டென்டேஷன் கொடுத்தா அது இங்கிலீஷ் இன்வாலிடா இருந்தா அப்படியே தமிழ் மார்க் கேட்குமா சார்? அந்த 4 ஓகே, நான் இப்படி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்படி நான் வச்சிருக்கேன். ஓகே, புரியலன்னா நான் கொஸ்டின் கேட்கறது புரியலன்னு சொல்லிருங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஆன்சர் தெரியாம அமைதியா இருக்கிறீங்களா, கொஸ்டின் புரியாம அமைதியா இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கேட்கற கொஸ்டின் புரியலன்றத சொல்லிருங்க, நான் வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்குவோம். இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 2 இருக்கா 3 இருக்கா? 2 தான் சார் இருக்கு. 2 தான் இருக்கு இல்லையா? தமிழ்ன்றது இஃப்க்கு வெளியில இருக்கு. ஓகே, இப்ப அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்கு? 3 இருக்கு சார். ஓகே, ரைட். இப்ப தமிழ் மார்க்க எப்ப கேட்கும்? இந்த தமிழ் மார்க் வந்து இப்ப இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஏன்னா ஒரு இண்டென்ட் தள்ளி கொடுத்துருக்கேன், ஒரு டேப் ஸ்பேஸ் போட்டு நான் தள்ளி கொடுத்துருக்கேன். அப்போ அந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா தான், அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் பாஸ் ஆச்சுன்னா தான் தமிழ் மார்க் வாங்கும் இல்லையா? சரி, இப்ப என்ன பண்ணா அந்த தமிழ் மார்க் வாங்கும் யூசர் கிட்ட இருந்து? வேலிடான இன்புட் கொடுத்தா யூசர் தமிழ் மார்க் வாங்கும் சார்.
வேலிடான இன்புட் கொடுத்தா யூசர் கிட்ட இருந்து தமிழ் மார்க் வாங்கும். ஓகே, வேற? சார் சப்போஸ் இன்வேலிடா கொடுத்துட்டாங்கன்னா அது தமிழ் மார்க் வாங்குமா? ஓகே, இன்வேலிட் கேள்வி கேக்குறீங்களா பதில் சொல்றீங்களா? கேள்வி கேட்குறேன் சார். இப்போ நான் ஓகே, இங்கிலீஷ் மார்க் இன்வேலிடா கொடுக்குறேன்னா அது தமிழ் மார்க் ரிட்டர்ன் கேட்குமா இல்லை எக்ஸிட் ஆகுமா? ஓகே, வெரி குட். அந்த கேள்வி அதுக்கு தான் கேட்டேன். இப்போ தமிழ் மார்க் வந்து இங்கிலீஷ் மார்க் பாஸ் ஆனாதான் தமிழ் மார்க் வாங்கணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் எழுதியிருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படிதான். நான் இப்போ ஒருவேளை இதை முன்னாடி தள்ளி எழுதிட்டேன்னா இந்த தமிழ் மார்க் வாங்குற ஸ்டேட்மெண்ட் இஃப் கண்டிஷனுக்கு வெளியில இருக்கு. இதை நான் கொஞ்சம் உள்ள தள்ளிட்டேன் அப்படின்னா அந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ள வந்துடும். அந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இங்கிலீஷ் மார்க் தப்பா கொடுத்துட்டா தமிழ் மார்க் இப்ப கேக்குமா அப்படின்னா கேட்காது. ஏன்னா நடுவுல ப்ரோக்ராம் நின்றோம். லைன் நம்பர் 6ல எக்ஸிட் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ ப்ரோக்ராம் நின்றோம், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டே ஆகாது. இன்வாலிட் இங்கிலீஷ் மார்க் கொடுத்தனா ப்ரோக்ராம் நின்றோம், தமிழ் மார்க் கேட்காது. அப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, ஒருவேளை யூசர் இங்கிலீஷ் மார்க் கரெக்டா கொடுத்துட்டாரு, 55ன்னு கரெக்டா கொடுத்துட்டாரு. அப்ப தமிழ் மார்க் வந்து கேட்குமானா கேட்காது. லைன் நம்பர் 10ல எரர் சொல்லும். என்ன எரர் சொல்லுது? நான் ரன் பண்ணி காட்டப்படுறது கிடையாது. இன்டென்டேஷன் தப்பா இருக்குன்னு சொல்லாது. என்ன எரர் வருது அப்படின்றத நீங்க வீட்ல பிராக்டிஸ் டைப் பண்ணி பாத்தீங்களா? சார் நான் பைத்தான் ப்ரோக்ராம் போடும்போது பல்ப் நிறைய வாங்கியிருக்கேன். அதுல இன்வாலிட் சின்டெக்ஸ் தான் அதிகமாக வரும். ஏன்னா நான் அந்த ஸ்பேஸ் விட்டுருக்க மாட்டேன். இந்த இடத்துல என்ன வருதுன்னு சொல்லுங்க. இன்வாலிட் சின்டாக்ஸ்ன்னு சொல்லாது, வேற எரர் வரும். ஓகே, என்ன எரர் வருதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு இன்டென்டேஷன் தள்ளி கொடுக்கும் போது லைன் நம்பர் 10ல என்ன எரர் வருது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணன்றது இப்ப ரெக்கார்டிங்ல இருக்கு. ரெக்கார்டிங்கை போட்டு வாட்ச் பண்ணிட்டு நான் இப்ப என்ன ட்ரை பண்ணி பார்க்க சொன்னேன் அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, சோஃபார் நடத்தினது புரிஞ்சுதா? எனி கொஸ்டின்ஸ்? கொஸ்டின்ஸ் இல்லைன்னா அன்மியூட் பண்ணி நோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லணும். கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கொஸ்டினை கேட்கணும். எனி கொஸ்டின்ஸ்? நோ ஆமா சார். சார். ஒரு 2-3 வாய்ஸ் தான் கேட்டது. நோ சார். நோ சார். நோ சார். அவ்வளவுதானா? எனக்கு ஒரே ஒரு டவுட் மேம். எஸ். அந்த கொஸ்டின் இப்போ ஒன்று சொன்னீங்களா அந்த ஹோம்ஒர்க் ரிலேட்டடா? ஸோ sys.exit 0க்கு கீழே வந்து சப்போஸ் இந்த தமிழ் இந்த லைன் வந்து இருந்துச்சுன்னா என்ன அவுட்புட் வரும்னு கேக்குறீங்க? அதான் ஹோம்ஒர்க். நோ நோ நோ, இது கிடையாது. லைன் நம்பர் 7 வந்து இங்க பக்கத்துலயே இருக்கு. இது கிடையாது. என்னோட கேள்வி வந்து என்னன்னா, இப்படி இருந்ததுன்னா எப்படி? sys.exitக்கு கீழே தமிழ் இருக்கு, ஒரே லைன்ல, ஒரே காலம்ல. ஓகே, அது எத்தனை லைன் பிரேக்கா வேணா இருக்கலாம், இப்படி எப்படி வேணா இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். நடுவுல எத்தனை எம்டி லைன் விட்டுறீங்கன்றது பிரச்சனையே கிடையாது. பைத்தான் அதை இக்னோர் பண்ணிரும். ஓகேவா? இதுல வந்து நீங்க கீழே 100 லைன் கழிச்சு நீங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிச்சாலும் பைத்தான் அதை இக்னோர் பண்ணிரும். ஓகேவா? இட் டசன்ட் மேட்டர். அப்போ இங்க நான் ஏன் ஒரு லைன் பிரேக் கொடுத்து நான் டைப் பண்ணிருக்கேன்? லைன் நம்பர் 7ல நான் ஏன் எம்டி லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ப்ரோக்ராம் படிச்சு பார்க்கும்போது எனக்கு தெளிவா புரியணும். ஸோ நான் ஒரு லைன் விட்டது எனக்காக, படிச்சு பார்க்கும்போது தெளிவா இருக்கணும், அதுக்காக நான் லைன் விட்டேன். எப்படி உங்க செமஸ்டர்ல எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்க பிளாக் பென்ல அண்டர்லைன் பண்றீங்க, கலர் இங்க்ல கிளிட்டர் இங்க்ல எல்லாம் போட்டு டிசைன் பண்ணுவீங்க இல்லையா? அது வந்து என்னன்னா ஒரு பிரசன்டேஷன். அது இல்லைன்னா உங்க ஆன்சர் தப்பாயிருமானா கிடையாது, உங்க ஆன்சர் கரெக்ட் தான். அது போட்டீங்கன்னா பிரசன்டேஷன் வந்து நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு லெஜிபிளா இருக்கும், படிக்கிறவங்களுக்கும் அதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் இல்லையா? இங்க நான் அதுதான் பண்ணியிருக்கேன். இந்த லைன் நம்பர் 7, லைன் நம்பர் 12 இதெல்லாம் ஒரு எம்டி லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது வந்து பைத்தானுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது, எனக்கு படிச்சு பார்க்கும் போது புரியணும், எனக்காக கொடுத்தது. இந்த ப்ரோக்ராமை நான் வேற யாருக்காவது கொடுத்தேன்னா அவங்களுக்கு படிச்சு பார்க்கும்போது புரியணும் இல்லையா? ஸோ நமக்காக கொடுக்கறதா இது.
ஓகே சார் நீங்க அந்த கேட்டீங்கல்ல சார் அந்த 4 ஸ்பேஸ் கொடுத்தா என்ன ஆகும்னு? எந்த 4 ஸ்பேஸ்? அன்எக்ஸ்பெக்டட் இண்டென்ட். அந்த தமிழ் மார்க் டேப் கொடுத்தோம்னா அன்எக்ஸ்பெக்டட் இண்டென்ட்னு காட்டும் சார். ஓகே ரைட், அதுவும் கிடையாது. அன்எக்ஸ்பெக்டட் இண்டென்ட் அப்படின்றது இண்டென்டேஷன்ல நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தப்பா இருந்துச்சுன்னா அது வரும். அது ஆன்சர் கிடையாது. ஹோம்ஒர்க்கை நீங்க வீட்ல பண்ணுங்க, இப்ப லைவா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அது வராது. நீங்க சொன்ன ஆன்சர் கிடையாது, வேற ஆன்சர். ஓகே ரைட். இப்போ இதுல இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போலாம். இங்கிலீஷ் மார்க்கு யூசர் வந்து தப்பா கொடுத்துட்டாங்கன்னா இன்வாலிட் இங்கிலீஷ் மார்க்னு சொல்லியாச்சு, ப்ரோக்ராமை நிப்பாட்டியாச்சு. இப்போ ஒருவேளை யூசர் வந்து இன்வாலிட் மார்க் கொடுத்தாங்கன்னா நம்ம அடுத்து ஓகே நான் சொல்ற எக்ஸாம்பிள் கரெக்டா? வில் டேக் சம் அதர் எக்ஸாம்பிள். ஓகே வில் டேக் a different example. ஓகே இதுல வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இன்னொன்னு என்னன்னா, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கேர்லி பிரேசஸ் இருக்குன்னு சொன்னல, பைத்தான்ல இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் இருக்காது. ஓகே அப்படி போட்டீங்கன்னா எரரும் சொல்லும், இது கிடையாது. இன்னொரு டிஃபரன்ஸ், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டீங்கன்னா இதை சுத்தி ஒரு பராந்தசிஸ் கட்டாயமா போடணும். அது இல்லைன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எரர் சொல்லும். பைத்தான்ல இது போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கேர்லி பிரேசஸ் இல்லாமையும் இது வேலை செய்யும். கேர்லி பிரேசஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் இதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். லாஜிக் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் சேம் தான். அதே மாதிரி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அண்டுக்கு பதிலாக டபுள் ஆம்பர்சன்ட் சிம்பிள் இருக்கும். அது நான் போன கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா? பைத்தான்ல அது கிடையாது. அண்டுக்கு வந்து ஏஎன்டி அண்ட் அதையே வந்து போடுவோம். ஓகே ரைட், ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் த ரெக்கார்டிங்.